நடிகர் ஜூனியர் என்டிஆர் மற்றும் இயக்குனர் த்ரிவிக்ரம் நிவாஸ் 2 பேருமே தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர்கள். இவர்கள் இணைந்து நடித்து வரும் திரைப்படம் காட் ஆஃப் வார் அல்லது ஷண்முகுடு என்று பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. போஸ்டரில் இடம்பெற்ற கடவுள் முருகப்பெருமானை கொண்ட திரைப்படமாக இருக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பொதுவாக தமிழ் கடவுள் முருகன் என்றுதான் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு தாண்டினால் பலருக்கு தெரியாது. வட இந்தியாவில் சில சுப்பிரமணிய கோவில்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் கூட முருகன் கோவில் அவ்வளவு இல்லை. அப்படி இருக்க தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகனுக்கு படம் எடுக்க தெலுங்கு திரையுலகம் முயல்வது ஏன் என்ற கேள்வி ஏற்கனவே உள்ளது. இதற்கு இடையில்தான் படத்தின் தயாரிப்பாளர் பதிவிட்ட ஒரு ட்வீட் தமிழ் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்கிறது. ஹரிகா அண்ட் ஹாசினி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நாகவம்சி தனது எக்ஸ் தள பக்கத்தில் இது தொடர்பாக போஸ்ட் ஒன்றை செய்திருந்தார். அதில் அதாவது முருகன் வடக்கில் பிறந்தார், அவர் இந்தியாவின் மைய பகுதியில் வளர்ந்தார், தென்னாட்டு மக்களால் வணங்கப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை பற்றிய கதைதான் இது என்றும் போஸ்ட் செய்திருந்தார். தமிழர்களை சீண்டும் விதமாக அவர் தமிழ் கடவுள் இல்லை என்பதை காட்ட வேண்டும் என்றே வேண்டுமென்று திமிர்த்தனமாக இந்த போஸ்டை செய்திருந்தார் ஹரிகா அண்ட் ஹாசினி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நாகவம்சி. முருகன் தமிழ் கடவுள் இல்லைங்க, வடநாட்டில் பிறந்தவர் என்று நரேட்டிங் உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் இப்படி போஸ்ட் செய்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த ட்வீட் வெளியான உடனே தமிழகத்தைச் சேர்ந்த நெட்டிசன்கள், திரையுலக விமர்சகர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் தயாரிப்பாளர் நாகவம்சிக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்ய தொடங்கினர். எங்கள் கடவுளை நீங்கள் திருட நினைப்பது தவறு என்று நெட்டிசன்கள் கடுமையாக போஸ்ட் செய்து வருகின்றனர். முருகனின் உண்மையான பெயர் ஜோயூன். அவர் ஜோயூன் என்ற பெயரில் சங்க இலக்கிய காலத்திலிருந்தே தமிழர்களின் முதன்மை கடவுளாக போர் வீரனாக வழிபடப்பட்டு வருகிறார். அவரை நீங்கள் நாட்டுக்கடவுள் என்று சொல்ல நினைப்பது தவறு என்று பாலிவுட் நெட்டிசன்கள் கொந்தளித்துள்ளனர். தமிழக அரசியலில் எப்படி பலர் கடவுள்களை எதிர்த்து அரசியல் செய்து குறிப்பிட்ட சமூக மக்களிடம் வாக்குகளை பெறுகிறார்களோ அதே போன்ற வேலையைத்தான் சினிமாவில் இருப்பவர்களும் செய்வதாக கடுமையான பதில்கள் வரத் தொடங்கியுள்ளன.